வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இலங்கை தொடருக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. இன்று நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்கப் போகிறோம். ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் உலகின் அசுர வளர்ச்சி அடைந்த நாடான சீனாதான் நம் இலக்கு. அதில் முதல் நிறுத்தமாக சீனாவின் இதயமான அதன் தலைநகரம் பெய்ஜிங் நகரின் அதிசயங்களை தேடி போகலாம் வாங்க. சுமார் 3000 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இந்த நகரம் பழமையையும் நவீனத்தையும் ஒரே இடத்தில் கட்டி போட்டு வைத்துள்ளது. பெய்ஜிங் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது அந்த பிரம்மாண்டமான சீன பெருஞ்சுவர், தி கிரேட் வால் ஆஃப் சைனா. விண்வெளியிலிருந்தே தெரியும் என்று சொல்லப்படும் இந்த சுவர் மலை முகடுகளின் மேல் ஒரு நாகப்பாம்பு ஊர்ந்து செல்வது போல தோன்றும். நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் வெறும் மனித உழைப்பால் மட்டும் இவ்வளவு பெரிய சுவரை எப்படி கட்டினார்கள் என்பது இன்றும் உலகையே வியக்க வைக்கும் ஒரு மர்மம். அடுத்ததாக பெய்ஜிங்கின் நடுவே அமைந்துள்ள தடை செய்யப்பட்ட நகரம், ஃபோர்பிடன் சிட்டி. சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக சீனாவின் பேரரசர்கள் வாழ்ந்த இடம் இது. 900க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான அறைகளை கொண்ட இந்த அரண்மனைக்குள் ஒரு காலத்தில் சாதாரண மனிதர்கள் யாரும் நுழைய அனுமதி இல்லை. அதனால்தான் இதற்கு தடை செய்யப்பட்ட நகரம் என்று பெயர் வந்தது. இங்குள்ள ஒவ்வொரு கூரையும் செதுக்கப்பட்டுள்ள டிராகன் சிலைகளும் சீனாவின் பண்டைய கட்டிடக்கலைக்கு சான்றாக நிற்கின்றன. அங்கிருந்து வெளியே வந்தால் உலகின் மிகப்பெரிய நகர சதுக்கங்களில் ஒன்றான டியனன்மென் சதுக்கம் நம்மை வரவேற்கும். சீனாவின் நவீன அரசியல் வரலாற்றில் இந்த இடத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அப்படியே சற்று தூரம் சென்றால் பேரரசர்கள் ஓய்வெடுப்பதற்காக கட்டப்பட்ட கோடைக்கால அரண்மனை உள்ளது. அங்குள்ள ஏரியும் அதில் மிதக்கும் அந்த பழமையான படகுகளும் உங்களை வேறொரு காலத்திற்கே அழைத்து செல்லும். பெய்ஜிங் வெறும் வரலாற்று நகரம் மட்டுமல்ல, இது உணவுகளின் சொர்க்கமும் கூட. இங்கு வந்தவர்கள் பெய்ஜிங் ரோஸ்ட் டக் சுவைக்காமல் திரும்புவதில்லை. முறுமுறுப்பான தோலும் மென்மையான இறைச்சியும் கொண்ட இந்த உணவு சீன கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அடையாளம். பழங்கால குதிரை வண்டிகள் ஓடிய வீதிகளில் இன்று அதிவேக புல்லட் ரயில்கள் பறக்கின்றன. மன்னர்களின் அரண்மனைகளுக்கு பக்கத்திலேயே கண்ணாடியாலான பிரம்மாண்டமான வானளாவிய கட்டிடங்கள் உயர்ந்து நிற்கின்றன. இதுதான் பெய்ஜிங். சீனாவின் இந்த பிரம்மாண்டமான தலைநகரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சீன பெருஞ்சுவரில் ஏறி பார்க்கும் ஆசை உங்களுக்கு உண்டா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் நாம் சீனாவின் நவீன முகமான ஷாங்காய் நகருக்கு செல்ல போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.